எனக்கு உடலும் உயிரும் தந்த தாய் தந்தையருக்கு தலைவணங்குகிறேன். ஜோதிட ஞானம் வழங்கிய அனைத்து ஜோதிட குருமார்களின் பொற்பாதங்களை நமஸ்கரிக்கிறேன். ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 29வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களையும் ஜோதிட ஆசான்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த கருத்தரங்கில் பேச வாய்ப்பளித்த பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கு, அன்பு சகோதரருக்கு மனமார்ந்த நன்றிகள். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு 12 லக்னத்திற்கும் பாதகாதிபதி தோஷம் நீக்கும் பரிகாரங்கள், பலன்கள். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும். இதுதான் ஜோசியம். உண்மையா இல்லையா? ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அந்த ஜோசியரை நம்ம திரும்ப திரும்ப போய் பார்க்குறோம். ஒரு விஷயம் நடக்கலைன்னா நம்ம அந்த ஜோசியர்கிட்ட போகிறது கிடையாது. அது ஜோதிட, அதாவது ஜாதகரோட கர்மா அப்படின்றது அவங்க உணர்றது கிடையாது. நமக்கு நல்ல வாக்கு பலிதம் உள்ள திறம்பட்ட ஒரு ஜோசியரை சந்தித்தா கூட சில நேரங்கள் கிரகங்கள் கண்ணை மறைக்கும். அந்த மாதிரி ஒரு தோஷம்தான் பாதகாதிபதி தோஷம். ஒரு ஜாதகத்தில் நல்லது நடக்கிற கிரகமும் இருக்குது, கெட்டது நடத்துகிற கிரகமும் இருக்குது. எந்த கிரகம் நல்லது கொடுக்கும், எந்த கிரகம் கெட்டது கொடுக்கும் அப்படின்றத அனலைஸ் பண்ணுறது தான் ஜோதிடம். அந்த மாதிரி இப்போ பாதகாதிபதி தோஷம் பெரும்பான்மையாக பாதிப்பை அதிகமாக கொடுத்துட்டு தான் இருக்குது. இது பாதிப்பு கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்றத நான் இப்போ ஒவ்வொரு விஷயமா நான் சொல்கிறேன். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தனுக்கோடி ஐயா பேசும்போது தசா வந்தால் மட்டும்தான் பாதிப்பு வரும்னு சொன்னாங்க. தசை வராவிட்டாலும் அந்த கிரகத்தோட புத்தி வரும் இல்லையா? இப்போ குறுகிய கால தசை அப்படின்னா ஒரு 6 மாதம் 7 மாதம் 6 மாதம் 7 மாதம் கூட ஆளையே உருத்தெரியாமல் பண்ணிட்டு போயிடுறது பாதகாதிபதி தோஷம். இப்போ நீண்ட கால தசை அப்படின்னா 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அந்த புத்தி இருக்குது. தசை வரலைனாலும் அந்த புத்தி இருக்குதுல்ல. அப்போ ஜாதகருக்கு பாதிப்பு இருக்குதா இல்லையா? ஒரு ஜாதகரோட எண்ணங்களையும் லட்சியங்களையும் கனவுகளையும் அடைய விடாமல் தடுக்கும் ஒரு தோஷம்தான் பாதகாதிபதி தோஷம். அதாவது நினைக்கிற நேரத்தில் இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்ற நினைக்கிற நேரத்தில் அது கிடைக்கணும். இப்போ எனக்கு பணம் வேணுமா, அந்த நேரத்தில் உனக்கு பணம் கிடைக்கணும். அந்த பணம் தேவையில்லாத நேரத்தில் உபரியாக பணத்தை வச்சு பிரயோஜனமே இல்லை. ஒரு பிள்ளையோட ஸ்கூலுக்கு ஃபீஸு, ஒரு கல்யாண காரியங்களுக்கு இந்த மாதிரி பணம் தேவைப்படுற நேரத்தில் கிடைக்காது. தேவையில்லாத நேரத்தில் உபரியாக கொடுப்பார். அதே மாதிரி எண்ணங்களை அதிகப்படுத்துவார். குறிப்பாக பாதகாதிபதி பேராசையை அதிகப்படுத்துவார். அந்த ஜாதகருக்கு தகுதிக்கு மீறிய செயல்களில் ஈடுபட வைப்பார். இதுதான் பாதகாதிபதியோட வேலை. அதாவது பாதகாதிபதி அப்படின்றவங்க யார், என்ன செய்வாங்கன்றதை நம்ம ஒரு சின்னதாக இன்ட்ரோ கொடுத்துட்டோம். இப்போ சரலக்னம், அதாவது மேஷம், கடகம், துலாம், மகரம், இது 4 சரத்தத்துவத்தில் அடங்கும். இந்த 4 லக்னங்களுக்குமே பாதகாதிபதி 11ஆம் இடம் தான் பாதகஸ்தானம். அவங்க லக்னத்திலிருந்து 11ஆம் இடம் பாதகஸ்தானதாக செயல்படும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி ஸ்திர லக்னம், அதாவது ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம், இந்த 4மே ஸ்திர லக்னங்கள். உபயலக்னம் அப்படிங்கிறது மிதுனம், கன்னி, தனுஷு, மீனம், இந்த 4மே உபயலக்னங்கள். இந்த 4மே 7 குடையவன் பாதகாதிபதியாக செயல்படுவாங்க. ஸ்திர ராசிக்கு 9 குடையவன் பாதகாதிபதியாக செயல்படுவார். இப்போ நான் ஒரு 10 ரூல் சொல்கிறேன். இந்த 10 ரூலுக்கு மிஞ்சி அந்த பாதகாதிபதி வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அதாவது எந்த ஒரு தோஷமாக இருக்கட்டுங்க, லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ சம்மந்தப்படாத தோஷம் வேலை செய்யுமா? ஒரு வினையை ஒருத்தர் அனுபவிக்க வேண்டிய வினைப்பதிவு அவர் ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த வினை ஜாதகரை அண்டும். அப்போ லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ பாதகாதிபதி சம்மந்தம் இல்லைன்னா 50% அந்த தசாபுத்தி காலங்களில் 50% தான் பாதிப்பு இருக்கும். மித்த நேரங்களில் பாதிப்பு இருக்காது. இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதகாதிபதியோட நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நின்று தசை நடத்தினாலும், நல்லா புரிஞ்சுக்கணும், பாதகாதிபதியோட நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நின்று தசை நடத்தினாலும் ஜாதகருக்கு பாதகம் நிச்சயமாக உண்டு. பாதகாதிபதி ஆட்சி உச்சம் பெறக்கூடாது. பாதகாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றால் பாதகம் விபரீத விளைவாக வேலை செய்யும். அதே மாதிரி பாதகாதிபதி திதிசூன்யம் சம்மந்தப்படக்கூடாது. பாதகாதிபதிக்கு குறிப்பாக அஷ்டமாதிபதி சம்மந்தப்படக்கூடாதுங்க. அஷ்டமாதிபதி பாதகாதிபதி சம்மந்தம் மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு விபரீத அசபங்கள் வேறு எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு உபயலக்னன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா
உபயலக்கணத்துக்கு வந்து 7ஆம் இடம் தான் வந்து நம்ம வந்து பாதகம்னு நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். 7 கூட வந்து 6ல் மறைஞ்சா ஜாதகருக்கு முதல்ல வந்து ஜாதகரோட மனைவி வாழ்க்கை துணை வந்து நோயாளியாக இருப்பாங்க, இல்லைன்னா கடனாளியாக இருப்பாங்க. எல்லோரும் வந்து கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்கிறாங்க. எப்படி கெட்டவன் கெட்டினா பாதகாதிபதி வந்து கெட்டவன் வந்து மறைவு ஸ்தானமான 6, 8, 12 மறைஞ்சா வந்து கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு வந்து சொல்கிறாங்க. 7 கூடையவன் 6ல் மறைஞ்சிட்டாரு. அப்போ வந்து ஜாதகர் வந்து திருமணம் தடை இருக்கும். அப்படி இல்லைன்னா திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை துணை வந்து நோயாளி ஆகுவாங்க, இல்லைன்னா கடனாளி ஆகுவாங்க, இல்லை ஜாதகரை வந்து கடனாளி ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும். 7 கூடையவன் 8க்கு போனால் என்னங்க நடக்கும்? விவாகரத்து நடக்குமா நடக்காதா? அப்போ பாதகாதிபதி எப்படி வேலை செய்கிறாருன்னு பாருங்கள். 6, 8, 12 மறைஞ்சா பாதகாதிபதி வந்து வேலை செய்ய மாட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதே இது 7 கூடையவன் வந்து 12 மறைஞ்சா என்ன நடக்கும்? ஒன்று, ஜாதகர் வந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் அவங்கவுங்க பிரிஞ்சே தான் வாழ்வாங்க, அவங்கவுங்க அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க. இதில் என்ன பெரிய கொடுமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவாகரத்தை வந்து நடக்காதுங்க. அடுத்த வாழ்க்கையை நோக்கி ஒன்று வந்து முதல் வாழ்க்கை சரியில்லைங்க, அடுத்த வாழ்க்கையை நோக்கி நான் வந்து மூவ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டால் கூட மூவ் ஆகக்கூடாது. 7, 12 சம்மந்தம் வந்து மூவே ஆகக்கூடாது. இந்த கோர்ட்டில் வந்து பல வருஷமாக வந்து கேஸ் நடக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, விவாகரத்து வழக்கு நடக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் அந்த 7, 12 காம்பினேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக உபயலக்கணத்துக்கு வந்து ரொம்ப பாதிப்பை வந்து கொடுக்கும். இப்போ ஸ்திரலக்கணத்தை வந்து எடுத்துக்கோங்க. 9 கூடையன்றது தந்தை. இப்போ 9 கூடையன் வந்து 8ல் இருந்தால் ஜாதகருக்கு வந்து தந்தையோட அனுகிரகம் வந்து கிடைக்குமா? ஜாதகர் வந்து சதா எப்பயுமே தந்தை வந்து எப்பயுமே உனக்கு வந்து ஒரு என்னால் வந்து அவர் வந்து குடும்பத்தை வந்து பராமரிக்க முடியாத நிலையில் இருப்பார். சில நேரங்களில் ஜாதகருக்கு வந்து தந்தையே இல்லாத நிலையும் வந்து இருக்கும். இல்லை ஜாதகர் வந்து ஜாதகரோட தந்தை வந்து மறுவிவாகத்தை நோக்கி வந்து போயிருப்பார். இல்லை ஜாதகரும் தந்தையும் வந்து பிரிஞ்சே வந்து வாழுவாங்க. இப்படி வந்து அதாவது பாதகாதிபதி மறைஞ்சா வந்து பாதிப்பை கொடுக்காதுன்னு வந்து நம்ம வந்து ஒரு லெத்தாஜிக்காக வந்து ஒரு பலன் வந்து சொல்லிட வந்து கூடாது. அது வந்து அந்த அளவுக்கு வந்து ஜாதகரை வந்து வேலை செய்ய வந்து வைக்குதுங்க. அதே மாதிரிங்க, அதாவது இப்போ பாதகாதிபதியை குரு பார்க்கலாமா? அடுத்த கான்செப்டுக்கு நான் வரேங்க. பாதகாதிபதியை குரு பார்க்கலாமா? யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? பாதகாதிபதியை குரு பார்த்தா சுபமா அசுபமா? குரு பார்த்த இடம் வந்து பெருகும். குரு வந்து 6 கூடையவனை பார்த்தா நோய் பெருகுங்க, கடன் பெருகுங்க. குரு வந்து அட்டமாதிபதியை பார்த்தா வழக்கு பெருகுங்க. இது வந்து நான் நிறைய இடங்களில் நான் வந்து எழுதியிருக்கிறேன். நிறைய இடங்களில் வந்து நீங்கள் நல்ல ஆய்வு பண்ணி பாருங்கள். குரு பார்க்குறாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கடன் குரு பார்த்த இடம் பெருகும். அப்போ வந்து குரு வந்து பாதகாதிபதியை பார்த்தா பாதகம் பெருகுமா குறையுமா? நிறைய பேர் வந்து தப்பாகவே தாங்க பலன் எடுக்கிறாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், அதாவது ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து நடந்துச்சுன்னா அந்த ஜோதிடரை வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு ஜோதிடருக்கு வந்து செக் பாயிண்ட் வைக்கிற இடம் இதுதான். குரு வந்து 6 கூடையவனை பார்த்தா கடன் பெருகும், நோய் பெருகும். 8 கூடையவனை பார்த்தா வழக்குக்கு வந்து முடிவே வந்து வராதுங்க. 12ஆம் இடத்தை வந்து குரு பார்த்தா ஜாதகர் வந்து சில நேரங்கள் வந்து தலைமறைவாகவே வந்து இருப்பார். எங்கள் பையன் அந்த ஊர் பேர் அப்படிம்பாங்க அம்மா அப்பா. பையன் எங்கே இருக்கேன்னு தெரியும், ஆனால் எங்கே இருக்கான்னு அவங்களால வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி சொல்ல முடியாது. இதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? இது நிதர்சனமான உண்மையா இல்லையா? சரிங்க. அடுத்துங்க, ஒற்றைப்படை ராசி அப்படின்னு சொல்கிற இடத்துல பாதகாதிபதி சம்மந்தப்பட்டால், நான் சொல்கிற இந்த 10 விதிகள் தாங்க ஒரு ஜாதகத்தையே வந்து நம்மளுக்கு வந்து நிர்மூலமாக ஆக்குற இடம். பாதகாதிபதியை பொறுத்த வரைக்குங்க, சரி நம்ம கடைசி அந்த பரிகாரன்ற டாபிக்கு கடைசி வருவோம். இப்போ ஒற்றைப்படை ராசிகளில் வந்து பாதகாதிபதி நின்றால் உயிர்காரகத்துவ ரீதியான பாதிப்புகளை ஜாதகர் நிச்சயமாக அனுபவிப்பார். இப்போ ஒற்றைப்படை ராசிகளில் வந்து 1, 3, 5, 7, 9 ஒற்றைப்படை ராசிகளில் பாதகாதிபதி நின்னால் 1ங்கிறது வந்து ஜாதகரை வந்து பாதிப்பு வந்து அனுபவிப்பார். 2வது வந்து 3ங்கிறது வந்து சகோதரம். அப்போ சகோதரத்தால் ஜாதகர் வந்து மன உளைச்சல் வந்து ஆகுவார். 5ங்கிறது வந்து குழந்தை. இது வந்து நான் வந்து 12 பாவகத்துக்கும் பாதகாதிபதி நின்னால் என்ன பலன்ற வந்து சொல்கிறேன். ஒற்றைப்படை ராசிகளில் வந்து பாதகாதிபதி நின்றால், நல்லா கவனிச்சுக்கணும், ஒற்றைப்படை ராசிகளில் வந்து பாதகாதிபதி நின்றால் உயிர்காரகத்துவ ரீதியான பாதிப்புகளை ஜாதகர் நிச்சயமாக சந்திப்பார். இதே வந்து பாதகாதிபதிங்க இரட்டைப்படை ராசிகளில் வந்து நின்றுட்டாருன்னு வைங்க, 2, 4, 6, 8, 12, அப்போ பொருளுக்காக ரீதியான பாதிப்புகளை வந்து ஜாதகர் வந்து அனுபவிப்பார். 2ஆம் இடங்கிறது வந்து வருமானமா? பாதகாதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் வருமானம் வருமா? கட்டாகும்.
அவங்க வந்து எவ்வளோ தூரம் முட்டி மோதினா கூடங்க குடும்ப தேவைக்கு கூட அவங்களால வந்து சம்பாதிக்க வந்து முடியலை. இதெல்லாம் வந்து நான் பேசுகிறது வந்து பல ஜாதகங்களை வந்து ஆய்வு பண்ணி அதில் உண்மை. இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த டாபிக் வந்து 2019 பாலஜோதிடம் அப்படின்ற புக்கில் என்னோடய ஆர்டிக்கலாக 3-4 வாரம் வந்ததோட தொகுப்பு. இப்போ நான் சுருக்கி வந்து ஷார்ட் அவுட் பண்ணி டைம் கருதி ஒரு அரை மணி நேரம் சொல்லலாம் அப்படின்றதுக்காக நான் அந்த டாப்பிக்கை வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ இன்னொரு விஷயங்க, தொடரும் கர்மா. அதாவது பாதகாதிபதி வந்து எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட அந்த உயிர்காரகத்துவ ரீதியான பாதிப்பை வந்து ஜாதகர் வந்து நிச்சயமாக வந்து சந்திச்சே வந்து தீர்வார். இப்போ ஒரு மிதுலக்னத்தை எடுத்துக்கங்க, நம்ம ஜெயலலிதா அம்மா வாழ்க்கையை எடுத்துக்குவோம். 7 குடையவன் வந்து அவங்களுக்கு வந்து 7 ஆட்சி. அம்மாவுக்கு திருமணம் நடந்ததா? அதாவது எப்பயுமேங்க 7 குடைவன் 7 வந்து ஆட்சி, உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்னு வந்து நிறைய பேர் எழுதி கொடுக்குறாங்க. இந்த பாருங்கங்க, இந்த ஜோசியர் எழுதி கொடுத்துருக்காரு, நீங்கள் நடக்காதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. நான் வந்து ஜோதிடரை வந்து நான் வந்து குற்றம் சொல்லலை. அவங்க கண்ணுக்கு வந்து அந்த குறையை வந்து சொல்லக்கூடிய கிரகங்கள் வந்து மறைச்சு காட்டிடுது. அவங்க ஜாதக ரீதியாக வந்து அந்த ஜாதகருக்குள்ள குறைகளை வந்து சொல்லக்கூடிய அமைப்பு வந்து அவங்க ஜாதக ரீதியாக வந்து இல்லை. எங்கே போய் வந்து பாவ விமோச்சனம் அடையணுமோ அந்த இடத்துக்கு போனால் தான் பாவ விமோச்சனம் கிடைக்கும். பாவ விமோச்சனம் கிடைக்காத இடத்துக்கு போய் பாவ விமோச்சனத்துக்கு வந்து ஆசைப்பட முடியாது. இப்போ பாதகாதிபதி வந்து ஒரு 4ஆம் இடத்துல நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஒரு கால்நடை வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்னன்னே தெரிலங்க, கோழி வளர்க்குறாங்கன்னா, கோழி பண்ணை வச்சுருக்காங்கன்னா கோழி வந்து செத்து போகும். இப்போ மாடு வச்சுருக்காங்கன்னா வந்து அதுக்கு ஏதாவது அசௌகரியங்கள் வந்து வரும். அதை வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. இப்போ பாதகாதிபதியை பொறுத்த வரைக்குங்க 11ஆம் இடங்கிற வந்து லாபஸ்தானங்க சரலக்கணத்துங்களுக்கு. ஸ்திரலக்கணத்துக்கு வந்து 9ஆம் இடம் வந்து பாதகஸ்தானங்க. ஏன்னா உபயலக்கணத்துக்கு வந்து 7ஆம் இடம் வந்து பாதகஸ்தானம். சரலக்கணத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, சரம்ன்றது வந்து எப்பயுமே வந்து இயங்கிக்கிட்டே இருக்குங்க. அப்போ வந்து ஒரு பிரச்சனை வந்து அவங்களுக்கு வந்து இயங்கிக்கிட்டே இருக்கிறதுனால வேகமாக வரும். ஒரு பிரச்சனை வந்து வேகமாக வரும். எவ்வளோ வேகமாக வந்துச்சோ வந்த வேகத்தில் அந்த பிரச்சனை வந்து அவங்கள விட்டு போயிடும். சிரலக்கணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து தலைக்கு மேலே கத்தி தொங்கும். அப்பாடா நம்ம தப்பிச்சிட்டோம், இனிமேல் நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நினச்சி அடுத்த செகண்ட் அவங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். ஏன்னா பிரச்சனை வந்து ஸ்திரலக்கணத்துக்கு வந்து மெதுவாக வரும், உள்ள நுழையும். அவங்களுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்றதே அவங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கவே வந்து தெரியாது. விபரீதமாக அது வந்து முத்தும் பாருங்க அந்த பிரச்சனை. அப்போ தான் ஐயோ நமக்கு இது இந்த இது நமக்கு வந்து பாதகத்தை கொடுக்குது அப்படின்றத வந்து அவங்க வந்து உணருவாங்க. அதே மாதிரி உபயலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா சரம் ஸ்திரம் ரெண்டோட தன்மையும் சேர்ந்தது தான் வந்து உபயம். இப்போ பாருங்கள், உபயத்தில் வந்து ஃபஸ்ட்டு 15 டிகிரி வந்து ஸ்திரமாக வந்து வேலை செய்யுங்க, அடுத்த 15 வந்து சரமாக வந்து வேலை செய்யும். அப்போ ஃபஸ்ட்டு 15 டிகிரியில் ஒரு உபயலக்கணத்தில் ஒரு கிரகம் நின்னால் அந்த கிரகம் வந்து பாதகாதிபதின்னு இல்லை, சரத்தோட வேலையை வந்து செய்யும். ஸ்திரத்தோட வேலையை செய்யும். அடுத்த 15 டிகிரி வந்து சரத்தோட வேலையை வந்து செய்யும். அப்போ சரம் ஸ்திரம் ரெண்டோட அமைப்பும் அதில் சேர்ந்து இருக்கிறனால பிரச்சனை வரும் 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 வந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்த வேகத்தில் அந்த பிரச்சனை வந்து காணாமல் போயிடும். ஃபஸ்ட்டு 15 டிகிரி ஸ்திரம், அடுத்த 15 டிகிரி வந்து சரம். ஏன்னா பாருங்கள், ரிஷபம் வந்து ஸ்திரம், அப்போ அதோட தாக்கம் தான் அந்த முதல்ல உள்ள 15 டிகிரியில் இருக்காமா. ரிஷபம் வந்து இப்போ உபயம் வந்து உபயத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, மிதனத்தை வந்து எடுத்துக்கோங்க. மிதனத்துக்கு வந்து ஸ்திரம் தான் வந்து முன்னாடி இருக்கிற ராசி. அப்போ முன்னாடி இருக்கிற ராசியோட பலனை தான் அது வந்து வந்து எடுக்கும். அடுத்து வந்து கடகம் வந்து அதுக்கு வந்து 2வது வீடு. அப்போ வந்து உபயத்தோட 2வது பகுதி வந்து சரமாக வந்து வேலை வந்து செய்யும். இப்போ என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், அந்த பிரச்சனை வந்து வீரியமாக வேகமாக வரும். வந்த வேகத்தில் டபால்னு பாம்பு மாதிரி படத்தை கீழே போட்டுரும். அப்பாடா நல்ல வேலை கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டாருன்னு நினச்சிருவாங்கன்னு பாருங்கள், அடுத்த செகண்ட் புதுசாக ஒரு பிரச்சனை வரும். இப்படி சரம் அந்த உபயம் வந்து சரத்தோட தன்மையும் ஸ்திரத்தோட தன்மையும் சேர்த்து வந்து வேலை வந்து செய்யும். இப்போ நான் தொடரும் கர்மா அப்படின்றத நான் வந்து சொன்னேன். இப்போ சரத்தில் பிறந்த ஒருத்தவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரத்துக்கு வந்து 11ஆம் இடம் தான் வந்து பாதகம். அப்போ சரத்தில் பிறந்தவங்களுக்கு 11ஆம் இடம் வந்து உயிர்காரத்துவ ரீதியாக எந்த ஒரு உறவுகளை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூத்த சகோதரம், சித்தப்பா, இளைய மனைவி. ஒரு ஜாதகர் வந்துங்க
அவரோட வாழ்க்கை வந்து 11ஆம் இடம் வந்து பாதகஸ்தானமாக இருந்தால், அந்த பாதகஸ்தானத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நின்றால், அந்த பாதகஸ்தானத்தில் நின்ற கிரகம் தான் வந்து அதிகமாக ஜாதகருக்கு பாதகத்தை கொடுப்பே தவிர பாதகாதிபதி கம்மியாக தான் பாதகத்தை செய்வார். நல்லா புரிஞ்சுக்கணும். பாதகத்தில் நின்ற கிரகம் 100% தன்னோட ரிவர்ஸ் எஃபெக்டை கொடுத்தே வந்து தீரும். பாதகாதிபதியை விட பாதகஸ்தானத்தில் நின்ற கிரகத்துக்கு தான் வந்து வலிமை வந்து அதிகம். இப்போ தொடரும் கர்மா அப்படின்றத நம்ம வந்து சொன்னோம். 11ஆம் இடங்கிறது வந்து லாபஸ்தானம். அப்போ பேராசையை வந்து தூண்டும். இப்போ ஒரு 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 தொழில் பண்ணுறாரு, 500 ரூபா சம்பாதிச்சாருன்னா 5000 ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்ற எய்மில் குறுக்கு வழிக்கு வந்து தூண்டும். அதே மாதிரி அவரோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட திருமண வாழ்க்கையோ அவரோட தொழிலோ என்ன ஒரு விஷயமோ, அவங்க சித்தப்பா மூத்த சகோதரர் இவங்க வாழ்க்கையில் என்ன சம்பவங்கள் நடந்ததோ அது டிட்டோவாக அப்படியே ஜாதகருக்கு வந்து நடக்குங்க. இதை நீங்கள் நல்லா ஆய்வு பண்ணி பாருங்கள். நான் வந்து இது வந்து ஒரு 5-6 வருஷம் ஆய்வு பண்ணி நான் இந்த கட்டுரையை வந்து எழுதினேன். அந்த கட்டுரை மூலமாக நான் வந்து ஒரு 100-150 கிளையண்ட் நான் வந்து சந்திச்சிருப்பேங்க. அந்த 150 கிளையண்ட்டும் அந்த இதை உள்வாங்கி தனக்கு நடந்த பிரச்சனை அப்படியே இதில் வந்து ரெஃப்ளெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இப்போ ஸ்திர லக்னத்துக்குங்க 9 குடையவன் வந்து பாதகாதிபதிங்க. அப்போ 9ஆம் இடம்னா என்னங்க? தான தர்மம் பண்ணுறது, புண்ணிய காரியங்கள் வந்து செய்கிறது. எப்போல்லாம் ஜாதகர் வந்து புண்ணிய காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறாரோ, நல்லா உள்வாங்குங்க. எப்போ 9ஆம் இடங்கிறது வந்து புண்ணிய காரியம் வந்து செய்கிறது. எப்போ ஜாதகர் வந்து புண்ணிய காரியம் செய்யணும்னு நினைக்கிறாரோ அப்போ ஜாதகர்கிட்ட பணம் இருக்காது. இல்லை குடும்பத்தில் சூழ்நிலையால் வந்து அவருக்கு வந்து அந்த கையில் பணம் இருந்தால் கூட அந்த காரியங்களை வந்து செய்ய முடியாது. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து ஏதாவது வந்து தூரதேசங்களுக்கு வந்து தீர்த்த யாத்திரை போகணுன்னு கூட ஆசைப்படுறாருன்னு வந்து வைங்க. அப்போ கூட பாருங்கள், அந்த பணம் இருந்தால் கூட அதுக்கு வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக போக வேண்டிய நிலைமையை வந்து அவங்களுக்கு வந்து போக வேண்டிய அமைப்புகள் வந்து அவங்களுக்கு வந்து வராது. அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க அப்பா எப்படி வாழ்ந்தாரோ அதே வாழ்க்கை தான். சில கணவன் மனைவி சண்டை போடும்போது என்ன தெரியுமா பேசுவாங்க? உங்கள் அப்பனாட்டமே நீ இருக்க சொல்லுவாங்களா? இந்த இவங்க அதாவது ஸ்திர லக்னத்துக்கு வந்து இந்த வார்த்தை வந்து கண்டிப்பாக வரும். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் அப்பா நாட்டமே நீ இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பழி சொல்லு அவங்களுக்கு உண்டு. ஏன்னா அவங்க அப்பா என்னெல்லாம் செஞ்சாலும் அதே தான் அவரும் வந்து செய்வார். ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறது தந்தை ஸ்தானமா, அப்போ அப்பா செஞ்சதை அப்படியே வந்து ஜாதகர் வந்து செய்வார். இப்போ உபய லக்னத்தை வந்து எடுத்துக்கங்க. அவங்களுக்கு வந்து நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், வாடிக்கையாளர்கள், வாழ்க்கை துணை, இந்த 4 விஷயமுமே வந்து எப்பயுமே வந்து அவங்களுக்கு வந்து மன உளைச்சல் தான். அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே எப்போ கல்யாணம் நடக்கும்னு வந்து அவ்வளோ தூரம் வந்து அவங்க வந்து ஆசைப்படுவாங்க. கல்யாணம் நடந்த அடுத்த நிமிஷம் இவ்வளோ தானடா வாழ்க்கை, இதுக்கு தான் நம்ம வந்து இவ்வளோ தூரம் நம்ம வந்து அவ்வளோ கோயில் குளத்துக்கு ஏறியிருப்பாங்க. கல்யாணத்துக்கு வந்து அவ்வளோ கோயில் குளத்துக்கு ஏறியிருப்பாங்க. ஆனால் கூட அந்த கல்யாணம் நடந்த அடுத்த ஒரு சில நாட்களே வந்து ஏன்டா கல்யாணம் நடந்தது அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் சம்பவங்கள் வந்து உண்டு. இப்போ நான் இது வரைக்கும் பேசுனது உங்களுக்கு நல்லா புரியுதா? நல்லா புரிஞ்சதா? எளிமையாக இருக்கா? சரி, இது மாதிரி நான் சொன்னது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் யாருக்காவது நடந்திருக்கா? ஆமாங்க சார், தந்தையால் அணுகிறா இருக்கா? 9 குடையவன் வந்து 8ல் இருக்கும்போது நான் சொன்னேன், தந்தை இருக்க மாட்டார், இல்லை தந்தை வந்து வேற கல்யாணம் பண்ணி போயிடுவார், இல்லை ஜாதகரும் தந்தை வந்து பிரிஞ்சு வாழ்வாங்க. எப்பயுமேங்க பாதகாதிபதி தசை வரலைன்னா கூட பாதகாதிபதி புத்தி வருங்க சார். 9 ஒரு தசைக்கு 9 புத்தி வந்து உண்டு. குறுகிய கால தசைனா குறுகிய பாதிப்பு இருக்கும், குறுகிய காலத்தில் பாதிப்பு இருக்கும். ஆனால் அந்த 5 மாதம் 6 மாதம் இருந்தால் கூட 6 மாதத்தில் ஜாதகரை வந்து நிர்மூலம் பண்ணிட்டு போகாது. அந்த அளவுக்கு வந்து அப்போ நம்ம வந்து ஒரு திசையில் வந்து எந்த அந்தரம் எந்த புத்தி நமக்கு வந்து நல்லதை கொடுத்தது கெட்டதை கொடுத்ததுன்றதை நம்ம வந்து ஒரு நோட்டில் வந்து நோட் பண்ணணும். இப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தால் அந்த சம்பவம் வந்து ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, எப்படி நடந்ததுன்றதை நம்ம வந்து நோட் பண்ணணும், ஆய்வு பண்ணணும். ஜோதிடர்களுக்கு தேவையே வந்து ஆய்வு தான். ஆய்வு மனப்பான்மை தான் ஜோதிடரோட தரத்தை வந்து மேலும் மேலும் வந்து உயர்த்தும். அதே மாதிரிங்க இப்போ வந்து 7 குடையவன் வந்து பாதகாதிபதியாக, அதாவது உபயலக்கணங்களுக்கு நம்ம வந்து சொல்லிட்டோம். அந்த உபயலக்கணங்களோட வாழ்க்கை யாரை பாரு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாய் வழி பாட்டியோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே டிட்டோ அடிக்குங்க. இவன் வந்து அவங்க பாட்டி மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களா, அது வந்து தாய் வழி பாட்டி. அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்ததோ அப்படியே தான் வந்து அவங்களுக்கு இருக்கும். சரி, இப்போ அதாவது 12 பாவகங்கள் கூட வந்து பாதகாதிபதி இருந்தால் என்ன பலன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். லக்னம்ன்றது வந்து ஜாதகருங்க.
ஜாதகருக்கு எப்பயுமே வந்து யாராக இருந்தாலும் வந்து செல்வாக்கு வேணும், புகழ் வேணும், அந்தஸ்து வேணும், கௌரவம் வேணும், இது எல்லாரோட ஆசையுமே வந்து இருக்குமா? ஆனால் லக்னத்திலே வந்து பாதகாதிபதி இருந்தால் ஜாதகரால் வந்து நிதானமாக வந்து திட்டமிட்டு வந்து செயல்பட முடியாது. அவர் எவ்வளோ தூரம் வந்து நான் எடுத்தோடனே சொல்லிட்டேன், லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் சம்மந்தப்படாத எந்த தோஷமே வந்து வேலையை வந்து செய்யாது. பாதகாதிபதி தோஷம்னு கிடையாது, எந்த தோஷமாக இருந்தாலும் லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ அந்த பாவகம் வந்து சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் அதோட விளைவு வந்து ஜாதகரை வந்து வாழ்நாள் பூரா வந்து தொடரும். லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ சம்மந்தம் இல்லாத எந்த வினையும் ஜாதகரை வந்து தொடராது. ஒரு 1974 ஒரு பிறந்த ஒரு ஜாதகம் உதாரணத்துக்கு நான் வந்து சொல்கிறேன். அவங்க வந்து மிதுன லக்னம், லக்னத்திலே வந்து புதன், சுக்கிரன், சனிங்க, சரிங்களா? 3ஆம் இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்துல இருந்து அவங்களுக்கு வந்து சந்திரன், சூரியன், 3ஆம் இடத்துல செவ்வாய், அதுக்கடுத்து 6ஆம் இடத்துல ராகுங்க, 9ஆம் இடத்துல குருங்க, 12ஆம் இடத்துல கேதுங்க. இப்போ பாருங்கள், 9ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து லக்னத்தை வந்து பார்க்குறாரு, லக்னாதிபதியை வந்து பார்க்குறாரு. எவ்வளோ தூரம் அவர் மாஞ்சி அவங்க வந்து குடும்பத்துக்கு செஞ்சால் கூட குடும்பத்தில் வந்து அவங்களுக்கு வந்து கெட்ட பேர் தாங்க கிடைக்கும். இவன் என்ன செஞ்சிட்டான் பெருசா, யாரும் செய்யாத செஞ்சிட்டான். அவங்க தொடரும் கர்மா நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சொல்லும்போதே வந்து பாதகாதிபதி தோஷம் வந்து தொடரும் வம்சாவளி கர்மா. அப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து லக்னத்துக்குடைய லக்னாதிபதி கூட சம்மந்தப்பட்டால் அவங்க எவ்வளோ தூரம் வந்து போராடினா கூட யார்கிட்டையும் அவங்களுக்கு வந்து நல்ல பேரே வந்து கிடைக்காது. அவங்க எந்த பாதகாதிபதி வந்து எந்த பாவகத்தில் வந்து சம்மந்தப்படுறாரோ, எந்த பாவகத்தை வந்து பார்க்குறாரோ அந்த பாவகம் சார்ந்த வினை வந்து ஜாதகருக்கு வந்து கண்டிப்பாக உண்டு. இப்போ நான் வந்து ஒரு சொன்னேன், குரு எந்த இடத்தை பார்த்தாலும் பார்த்த இடம் வந்து பெருகும். அப்போ பாதகாதிபதியாக குரு லக்னத்தை பார்க்குறாரு. அப்போ அந்த ஜாதகர் வந்து வாழ்நாள் பூரா வந்து நிறைய நல்லா சம்பாதிக்கிறாருங்க. 2 குடையவன் 2லே இருக்குது, நல்லா சம்பாதிக்கிறாரு. ஆனால் கூட அவர் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து அவர் பேச்சுக்கு வந்து மதிப்பே வந்து கொடுக்குறதே வந்து கிடையாது. ஏன்னா லக்னத்தை வந்து அவர் அவ்வளோ தூரம் குடும்பத்துக்கு வந்து உழைக்கிறார், ரொம்ப தெரிஞ்சவர். அவ்வளோ தூரம் குடும்பத்துக்கு வந்து பாதுகாப்பாக வந்து ஒரு சின்ன விஷயத்தை கூட குடும்பத்து உறுப்பினர்கள் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்களுக்கு என்ன தேவை. இப்போ ஒரு பிள்ளைக்கு வந்து 6 மாதம் கழிச்சு ஃபீஸ் கட்டணும்னா 6 மாதத்துக்கு முன்னே அதை சீட்டு போட்டு அவர் வந்து ரெடி பண்ணுவாருங்க. அப்போ இப்படி ஒரு தந்தை கிடைக்கிறது அந்த குழந்தைக்கு பாக்கியம். ஆனால் அந்த பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் அந்த குழந்தைக்கு இல்லைங்க. ஏன்னா அந்த குழந்தை வந்து ஸ்திர லக்னம். இப்படி வந்து பாதகாதிபதி வந்து எதிர்பாராத விஷயத்துக்களை வந்து ஜாதகரை வந்து முடக்கியே வந்து தீருது. லக்னத்துக்கூடையும் லக்னாதிபதி கூடயும் சம்மந்தப்பட்ட விபரீத விளைவுகள் வந்து மதிப்பிடவே வந்து முடியாது. வாழ்நாள் பூரா வந்து அவங்க வந்து ஒரு அலட்சியமான ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க வந்து வாழ்கிறாங்க. சில பேர் வந்து ரொம்ப கோவப்படுற சென்ஸ் இருக்கிறவங்களா இருந்தால் என்ன செய்வாங்க, போங்கடா நீங்களும் உங்கள் குடும்பம்னு விட்டு ஓடுறாங்களா இல்லையா, அந்த மாதிரி வேலையை வந்து செய்யுது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து தலைமை பண்புகள் வந்து தலைமை பொறுப்புகள் வந்து எளிதில் வந்து கிடைக்காது. அவங்களுக்கு எவ்வளோ தூரம் திறமை இருந்தால் கூட தலைமை பொறுப்பு அவரை நம்பி வந்து கொடுக்க மாட்டாங்க. இவர் எப்போ பார்த்தாலும் அவர் வேலைன்னு வந்து போவார், இவர்கிட்ட போய் நம்ம என்ன சொல்ல, அப்படி தான் வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து இருக்குது. அது அடுத்துங்க, இப்போ பாதகாதிபதி வந்து 2ஆம் இடத்து கூட சம்மந்தப்பட்டால் ஜாதகருக்கு வந்துங்க சொல்லாலும் செயலாலும் வந்து ஒன்றுபட முடியாதுங்க. குடும்ப தேவையை நிறைவு செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து வருமானம் வந்து இருக்காது. ஏதோ இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு வந்து சம்பாதிப்பாங்க. இல்லைன்னா அடிப்படை தேவைக்கு உணவு, உடை, இந்த தேவைக்கு மட்டும்தான் அவரால் வருமானம் வந்து பண்ண வந்து முடியும். அப்படி இல்லைன்னா ஜாதகர் வந்து குறுக்கு வழியில் வருமானம் தேடி அதனால் வந்து ஏதாவது பின்விளைவுகளை வந்து சந்திப்பார். எப்பயுமே பாதகாதிபதி வந்து நடந்த விஷயத்துக்கு தான் தண்டனை தருவாருங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த 4ஆம் பாவகம் வரும்போது நான் வந்து சொல்கிறேன், நடந்த விஷயத்துக்கு தண்டனை தர்றது தான் வந்து பாதகாதிபதி. ஐயோ இந்த சம்பவம் நம்ம வாழ்க்கையில் நடக்காமல் இருந்திருந்தா நான் இந்த சிக்கலில் வந்து மாட்டியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவர் தான் வந்து பாதகாதிபதி. அவங்களுக்கு வந்து கண், பல் இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து இருக்கும். வருமானம் வந்து சொற்ப வருமானம் இருக்கும். குடும்ப தேவையை வந்து அவங்களால வந்து நிறைவு செய்ய முடியாது. கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்ற முடியாது. அதே நேரத்தில் இப்போ பாதகாதிபதி வந்து 2ஆம் இடத்துல ஒரு ஆட்சியாவோ உச்சமாகவோ இருந்தால் வருமானம் வந்தால் கூட அந்த வருமானத்துக்காகத்தான் குடும்ப உறுப்பினர்கள் வந்து அவரை வந்து அண்டுவாங்களே தவிர அந்த வருமானத்தை வாங்கினா அடுத்த செகண்ட் போடான்ட்டு போயிடுவாங்க. அடுத்து பாதகாதிபதி வந்து 3ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஜாதகருக்கு வந்து ENT ப்ராப்ளம் உண்டுங்க. கண்ணு, காது, மூக்கு வாழ்நாள் பூரா சளி ஒழுகிக்கிட்டே இருக்கும், இல்லை காதடைக்கும். அவங்களுக்கு வந்து என்ன தொண்டை வந்து எப்பயுமே வந்து ப்ராப்ளம் வந்து இருந்துக்கிட்டே வந்து இருக்குங்க. எனக்கு வந்து நான் வந்து மிதுன லக்னங்க, எனக்கு வந்து 3ஆம் இடத்துல வந்து பாதகாதிபதி வந்து சம்மந்தப்படுதுங்க. எப்பயுமேங்க
அந்த வறட்சி வந்து இருந்துக்கிட்டே வந்து இருக்கும். நிறைய விஷயங்கள் எழுதுவேன், நிறையா வந்து நான் வந்து பேசணும்னு வந்து நம்ம எழுதின விஷயத்தை வந்து என்னால் வந்து வெளியில் கொண்டு வர முயற்சி பண்ணும்போது உடம்பு முடியாமல் போயிடும். சளி வந்து பிடிக்கும், தொண்டை வலி வந்துடும். இன்றைக்கி கூட வந்து 2 நாளாகவே தொண்டை வலி வந்துடுச்சு. ஐயா வந்து இந்த நேரத்து நைட்டு தம்பி ஃபோன் பண்ணிச்சு. அப்போ ஃபோன் பண்ணும்போது கூட அவர்கிட்ட எனக்கு சொல்ல அந்த வார்த்தை வரலை. ஏன்னா வாய்ப்பு கிடைக்கிறது வந்து பெருசு. இன்றைக்கி நம்ம பயன்படுத்தாத வாய்ப்பை வந்து பயன்படுத்துறதுக்கு எத்தனையோ பேர் வந்து காத்திருக்கிறாங்க. அது மாதிரி அவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து உடன்பிறந்த சகோதரங்கள் ஆகவே மாட்டாங்கங்க. அங்காளி பங்காளியாக அடிச்சுக்குவாங்க. அவங்களுக்கு வந்து சொத்து பாகப்பிரிவினை வந்து முறையாகவே வந்து இருக்காது. அவங்க சொத்துல எப்பயுமே ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வந்து இருக்கும். 3ஆம் இடங்கிறது வந்து ஒப்பந்தங்க. 3ஆம் இடங்கிறது வந்து கமிஷன் அடிப்படையான தொழில்கள். இந்த மாதிரியான, அதாவது முதலீடு போகாத கமிஷன் அடிப்படையான தொழில்கள் செஞ்சால் கூட அந்த தொழிலில் வர்ற லாபம் வந்து அவங்கள வந்து சேர்றதுக்கு முன்னே வேறு ஏதாவது விதமாக வந்து அது வந்து முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி இந்த 3ஆம் இடம் சம்மந்தப்பட்டவங்க வந்து இந்த யூடியூப்லலாம் வந்து வைரல் வீடியோ போடுறாங்க பார்த்தீங்களா. நடக்காத சம்பவத்தை வந்து ஒரு இடத்துல வந்துங்க ஒரு கை கால் ஒரு லாரியோ ஏதோ ஒன்று ஒருத்தர் கை கால் அடிச்சிருச்சுன்னா அவன் வந்து விபத்தில் அவர் பலியானார் அப்படின்னு நியூஸ் போட்டுருவான். அந்த 3ஆம் இடத்துல வந்து பாதகாதிபதி இருந்தால் வைரல் வீடியோ போட்டு வந்து பாதகத்தை வந்து சம்பாதிக்கிறவங்க. இப்படி வந்து எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத சம்பவங்களை நடத்தி கொடுப்பவர்கள் தான் வந்து பாதகாதிபதி. திரும்பவும் சொல்கிறேன், பாதகாதிபதி எல்லா நேரத்துலையும் பாதகம் செய்ய மாட்டார். தசா காலங்களில் புத்தி காலங்களில் தான் பாதகத்தை கொடுப்பாரு. தசை வராவிட்டாலும் 9 புத்தியும் நிச்சயமாக வரும். அந்த குறுகிய கால தசையாக இருந்தால் குறுகிய கால பாதிப்பு, நீண்ட கால தசையாக இருந்தால் நீண்ட கால பாதிப்பு. இப்போ பாதகாதிபதி வந்து 4ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஜாதகர் தன் பேரில் சொத்தை வாங்கக்கூடாதுங்க. அந்த குடும்ப உறுப்பினர்களில் யாரோட பேர் நல்லா இருக்குதோ அவங்க பேரில் வந்து சொத்து வாங்குறதுக்குள்ளே அவங்க முயற்சியை வந்து செய்யணும். இல்லைன்னா வாங்கின சொத்து வந்து அவரோட வருமானத்துக்கு தகுதிக்கு மீறிய ஒரு சொத்தாக வந்து அவருக்கு இருக்கும். இப்போ அவரோட இஎம்ஐ கெப்பாசிட்டி வந்து மாதம் வந்து ஒரு 10,000 இருக்குதுன்னா இஎம்ஐ வந்து 20,000 30,000 கட்டுற மாதிரியே அவர் வந்து சொத்து வாங்கிடுவார். அப்படி இல்லைன்னா அவருக்கு வந்து கல்வியில் வந்து தடை இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வியாதி போனால் ஒரு வியாதி வரும். ஆளை பார்த்தா நல்லா இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து தொடர்ந்து தன்னோட பணியை வந்து சிறப்பாக செய்ய முடியாத அளவுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும். தாயோட அனுகிரகம் சுத்தமாக வந்து இருக்காது. இருதயம், நுரையீரல் இந்த மாதிரியான உடல் உறுப்புகள் வந்து அவங்களுக்கு வந்து பாதிப்பு வந்து கொடுக்கும். இப்போ பாதகாதிபதி வந்து 5ஆம் இடத்து கூட சம்மந்தப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்று குழந்தை பிறக்காதுங்க, இல்லை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மன உளைச்சல் இருக்கும். ஏன்டா நமக்கு வந்து குழந்தை பிறந்தது, இப்படி ஒரு பிள்ளை என் வயிற்றில் வந்து பிறந்துடுச்சே அப்படின்னு வந்து வருத்தப்படுற அளவுக்கு தான் அந்த குழந்தையோட நிலை வந்து இருக்கும். அதாவதுங்க ஒரு விஷயம், அதாவது பாதகாதிபதி எந்த பாவகத்தில் இருக்காரோ அந்த பாவக உறவுகளால் வந்து பாதிப்பு வரும்னு நான் வந்து சொன்னேன். அந்த பாவக உறவுகள் வந்து ஜாதகரை வந்து சபிப்பாங்கங்க. இவன் வந்து என் கூட பிறந்துட்டானே, இந்த பிள்ளை என் வயிற்றில் பிறந்துடுச்சு, அந்த பாவக உறவுகளால் அவங்க வந்து சாபம் வாங்குவாங்க. அந்த ஜென்மத்தில் அவங்க வந்து சாபம் வாங்குறாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்புகள் இருந்தால் கூட ஒரு பெற்றவங்கள் ஒரு சாபம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த சாபம் வந்து ஜாதகரை பாதிக்குமா பாதிக்காதா? இப்போ ஸ்திரலக்கணத்தை எடுத்துக்கோங்க. 9 குடையவன் வந்து பாதகாதிபதி. நிறைய ஸ்திரலக்கணத்தில் பாருங்கள், உங்கள் அப்பா அம்மா கிட்ட நீங்கள் சாபம் வாங்கினீங்களான்னு நீங்கள் கேளுங்க, கை குடிக்கிட்டு போவாங்க. நமக்கு அந்தளவுக்கு வந்து பலன் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து இருக்கும். அவங்களுக்கு வந்து பூர்வீகம், குலதெய்வம், அதிர்ஷ்டம், காதல் இதெல்லாம் வந்து சுட்டு போட்டால் கூட அவங்களுக்கு வந்து சாதகமாக வந்து இருக்காது. இந்த காதலால் வம்பு பழக்கம் வந்து சந்திக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அது ஷேர் மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே 5ஆம் இடம் வந்து ஆசை தாங்க, ஆழ்மன ஆசை தான். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு 500 ரூபா கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க ஷேர் மார்க்கெட்டில், உடனே வந்து 5,000 கிடைக்கிற மாதிரியான அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க வந்து பண்ணுவாங்க. அன்றைக்கி ஈவினிங்குள்ளேயே வந்து அந்த 500 இல்லாமல் 5,000 லாஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அது வந்து ரிவர்ஸ் எஃபெக்டை வந்து கொடுக்குது. இப்போ 6ஆம் இடத்துல வந்து பாதகாதிபதி இருக்கிறது நல்லதா கெட்டதான்றதை நம்ம வந்து இந்த இது முதலையே நம்ம வந்து சொல்லிட்டோம். அதாவது உபயலக்கணத்துக்கு வந்து ரொம்ப கடுமையான பாதிப்பு 6ஆம் இடத்துல பாதகாதிபதி இருக்கிறது. கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் கிடையாது. உபயலக்கணத்துக்கு வந்து 7 குடையவன் வந்து 6ல் இருந்தால் அவங்க பட்ட அனுபவத்தை ஒரு திரைக்கதையாகவோ ஒரு சம்பவமாகவோ நம்ம வந்து சித்தரித்து ஒரு படம் எடுத்தோம்னா உலகத்திலேயே வந்து அதிகமாக வந்து அந்த படம் தான் வந்து ஹிட் அடிக்கும். அந்த அளவுக்கு வந்து 7 குடையவன் 6ல் இருந்தால் பாதகம் உண்டா இல்லையா? பாதகம் வந்து ரிவர்ஸ் டபுள் எஃபெக்ட் கொடுக்குமா இல்லையா? 6 குடையவன் வேலையும் செய்யும், பாதகாதிபதி வேலையும் செய்யும் இல்லையா? அது மாதிரி பாதகாதிபதிக்கு எப்பயுமே வந்து அட்டமாதிபதி சம்பந்தம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து சொல்லிட்டோம். இப்போ 7ஆம் இடத்துக்கு நம்ம முதலே வந்து சொல்லிட்டோம். ஜெயலலிதா அம்மா வாழ்க்கையை நம்ம வந்து சொன்னோம்.
பாதகாதிபதி எப்பயுமே வந்து ஆட்சியோ உச்சமோ வந்து பெறக்கூடாது. பாதகாதிபதி வந்து சுயசாரத்தில் இல்லாமல் இருக்கிறதும் வந்து ஜாதகருக்கு வந்து நல்ல விஷயந்தான். அதே மாதிரி இப்போ 7 குடையவனே வந்து 7 குடையவன் வந்து 8ஆம் இடத்துல வந்து போகும்போது வந்து பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. இந்த வரப்போகிற பொண்ணு வந்து என்ன வந்து வசதியான இடத்துலேருந்து வரப்போகுது, அந்த பொண்ணு எவ்வளோ பொருளாதாரம் கொண்டு வரும் அப்படின்ற விதத்தில் தான் அவங்களுக்கு வந்து கல்யாணம் முடியுது. அப்போ வரப்போகிற பொண்ணு என்ன பண்ணுறாங்க, வரப்போகிற பையனோ பொண்ணோ வசதியாக இருந்தாங்கன்னா, வசதி இல்லாத பொண்ணாக இருந்தால் அவங்க வந்து டாமினேட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? யாருக்கு வந்து பொருளாதாரம் வந்து அதிகமாக இருக்கோ, பொருளாதாரம் அதிகமாக இருக்கிறவங்க பொருளாதாரம் குறைவாக இருக்கிறவங்க வந்து தரக்குறைவாக வந்து நடத்துவாங்க. இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து வசதி இல்லாத வீட்டு பொண்ணு ஒரு பொண்ணை வந்து எடுத்திருக்காங்க. அப்போ அம்மா வந்து எப்போ பார்த்தாலும் அந்த மாமியார் வந்து அந்த பிள்ளையை எப்போ பார்த்தாலும் நீ என்ன கொண்டு வந்தேன்னு கேட்டால் கணவர் வந்து வாயை மூடிட்டு தான் இருப்பார். ஏன் என்னோட ஒய்ஃபை இப்படி சொல்கிறீங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இனிமே அவள் வந்து லட்சாதிபதி தான், கோடீஸ்வரின்ற வார்த்தையை ஜாதகர் வந்து சொல்ல மாட்டார். அதுமாதிரி 7-12 காம்பினேஷனும் நம்ம வந்து சொல்லிட்டோம். அவங்க வந்து அடிக்கடி வந்து பிரிஞ்சு வாழ்வாங்க, விவாகரத்தே வந்து கிடைக்காது. இப்போ 7-9 காம்பினேஷனுக்கு வந்து நம்ம வந்து போகலாம். இப்போ அதாவது வந்து பாதகாதிபதி வந்து 9ஆம் இடத்துல இருந்தால் அவங்களோட வாழ்க்கை வந்து தந்தை எப்படி வாழ்க்கை வாழ்ந்தாரோ அதே வாழ்க்கை தான் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். 8 தானேங்க சார் சொன்னோம்ல, முதலையே நம்ம வந்து சொல்லிட்டோம். இப்போ 7-8 காம்பினேஷன் இருக்கிறவங்க தான் வந்து விபத்து கண்ட சர்ஜரின்னு வந்து கிடையாதுங்க சார். பொருளாதாரம் வந்து இப்போ வாழ்க்கை தொழிலில் யாராவது ஒருத்தருக்கு வந்து பொருளாதாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 7 குடையவன் பாதகாதிபதி வந்து 7ல் இப்போ உபயலக்கணத்தையே நம்ம வந்து எடுத்துக்குவோம். அதுக்கு தான் ஜெயலலிதா அம்மா வாழ்க்கையை நம்ம வந்து சொன்னோம். 7 குடையவன் வந்து 7லே இருக்கிறது வந்து தவறு தான், பாதகாதிபதி வந்து ஆட்சி உச்சம் பெறக்கூடாதுன்னு சொன்னோம். இப்போ 7 குடையவன் 8ல் அப்படிங்கும்போது வரப்போகிற வாழ்க்கை துணையில் அவங்க வந்து என்ன பொருளாதாரம் வச்சுருக்காங்க. சில பேர் வந்து வசதி இல்லாதவங்களாக இருப்பாங்க. இந்த பையன் வீட்டில் வசதியாக இருக்காங்க, நம்ம வீட்டில் இந்த பிள்ளை கஷ்டப்பட்டுச்சு போகிற இடத்துல நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி கல்யாணம் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா பையன் வந்து கஷ்டப்படுற குடும்பமாக இருக்கும், பொண்ணு வந்த நேரத்தில் நிறையா சீர்சனத்தி வருது, நம்ம வாழ்க்கை வந்து சுபிக்ஷமாக மாறும்னு நினைப்பாங்க. அப்போ அவள் பொருளாதாரத்தில் நிறையா அதிகமான பொண்ணு வந்தால் அந்த பிள்ளை என்ன பண்ணும், கணவனை மதிக்குமா, கணவர் குடும்பத்தாரை வந்து மதிக்குமா? பாதகம் வந்து கொடுத்து கெடுக்குங்க சார், கெடுத்துட்டு கொடுக்கும். 2 விதமாக வந்து கொடுக்கும். அதுதான் நடக்கும். நமக்கு என்ன நேரத்தில் நமக்கு தேவையோ அந்த நேரத்தில் அது வந்து கிடைக்காது. நமக்கு வந்து எதிர்பாராத நேரத்தில் வந்து அது கொடுத்து நமக்கு வந்து அதுலேயும் வந்து ஒரு ஏமாற்றத்தையும் ஒரு பாதகத்தையும் வந்து கொடுக்குது. அதுதாங்க சார் நம்ம இப்போ நீங்கள் அந்த கேள்வி வந்து இப்போ 2வது தடவை கேட்டீங்க. தந்தை ஒன்றும் இருக்க மாட்டாருங்க சார். ஏன்னா அப்படி இல்லைன்னா தந்தை வந்து மீள முடியாத ஒரு பிரச்சனையில் இருப்பார். 8ஆம் இடங்கிறது வந்து தீராத பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனை. அப்போ தந்தைக்கு வந்து ஏதாவது தீர்க்க முடியாத வியாதி வந்து இருக்குது. இல்லை தந்தையும் ஜாதகர் வந்து பிரிஞ்சு வந்து வாழ்கிறாங்க. அதாவது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது, இப்படி தான் பலன் கொடுக்குது. அதாவதுங்க ஜோதிட விதிங்கிறது வேறங்க, அனுபவன்றது வேறங்க. அனுபவத்தில் வந்து என்ன நமக்கு நடக்குது அதுதான் வந்து ரிசல்ட்டு. நம்ம வந்து ஜோதிட விதி வந்து இப்படி சொல்லியிருக்கு, அப்போ வந்து நம்ம வந்து பலன் இப்படி மாற்றி சொல்லக்கூடாதுன்னா எதுவுமே வந்து கிடையாது. அனுபவத்தில் வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஜோதிடம் வந்து உணர்த்திக்கிட்டே இருக்கும். அந்த உணர்த்துகிற விஷயத்த நம்ம நோட்ஸ் எடுக்கணுங்க சார். நோட்ஸ் எடுக்கும்போது நமக்கு வந்து அடுத்த ஒரு கிளையண்ட் நமக்கு வந்து பார்க்கும்போது அந்த சம்பவங்கள் வந்து மறக்காது. இப்போ பாதகாதிபதி வந்து 10ல் இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெருசாக முதலீடு போட்டுற தொழில் வந்து செய்யக்கூடாது. அவங்க குடும்பத்தில் வந்துங்க ஏதாவது ஒரு கர்மகாரியம் வந்து இருந்துச்சுன்னா அந்த கர்மகாரியத்தில் அவங்களால வந்து கலந்துக்க முடியாது. இல்லை கர்மகாரியத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அந்த கர்ம காரியத்தில் போய் ஏதாவது ஒரு அவச்சொல்லை வாங்கிட்டு வருவாங்க. சில இடங்கள்லாம் போய் பாருங்கள், இறந்த இடத்துல அமைதியாக இருப்பாங்க, திடீர்னு யாராவது 2 பேருக்கு சண்டை வந்துடும். அந்த பாதகாதிபதி 10ல் இருந்தால் கர்மகாரியத்துக்கு போனால் வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். என்னன்னே தெரியலைங்க, நான் நல்லா தாங்க இருந்தேன், ஆனால் எனக்கு 2-3 நாள் உடம்பு முடியலைன்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஏதாவது கர்மகாரியத்துக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. போயிட்டு வந்ததுலேருந்து அவங்களுக்கு அந்த இடத்தோட தாக்கம் வந்து அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து அவங்க உடம்புல இருந்து அவங்களுக்கு சில நெகட்டிவை வந்து அவங்களுக்கு வந்து தரும். இப்போ பாதகாதிபதி வந்து 11ல் இருந்தால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்துங்க 2வது ஒரு வாழ்க்கை அவங்க வந்து ஊருக்கு தெரிஞ்சு ஒன்று வச்சுக்கிறாங்க, இல்லை தெரியாத ஒன்று வச்சுக்கிறாங்க, இல்லை மூத்த சகோதரத்தோட வாழ்க்கையோ சித்தப்பாவோட வாழ்க்கையோ அவங்க வந்து பிரதிபலிக்கிற வாழ்க்கையை தான் அவங்க வந்து வாழ்கிறாங்க. இப்போ பாதகாதிபதி வந்து 11ல் இருந்தால் பேராசை, அவங்களோட தகுதி, அதாவது அவங்களோட விதிப்படி அவங்களோட 2 குடையவன் வந்து 5 குடையவன் வந்து என்ன அவங்களுக்கு வந்து சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு விதி. இப்போ நான் ஆனந்தி ஜோதிடர் இருக்கேன், என்னோட விதிப்படி எனக்கு வந்து மாதம் வந்து இவ்வளோதான் வருமானம் வரும்ன்றத விதி வந்து நமக்கு வந்து நிர்ணயிச்சிருச்சு. அந்த நிர்ணயித்த விஷயத்துக்கு என்னன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து ஆசைப்படக்கூடாது. அந்த நிர்ணயித்த விதிக்கு மீறி வந்து ஆசைப்படும் போது அந்த பாதகாதிபதி அவயோகத்தை கொடுத்துட்றாரு. நிறைய இடத்துல பாருங்கங்க, பாதகாதிபதி வந்து அவயோக நட்சத்திரத்தில் இருக்காரு, அதனால் பாதகம் பாதிக்காதும்பாங்க.
அவயோக நட்சத்திரத்தில் பாதகாதிபதி இருந்தால் அவயோகம் வந்து டபுள் ட்ரிபிளாக வந்து ஆகுது. அதே பாதகாதிபதி வந்து 12ஆம் இடத்துல வந்து இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நிம்மதியாக வந்து தூங்க மாட்டாங்கங்க. போய் படுத்த உடனே கதவை பூட்டிட்டோமா அப்படிம்பாங்க, ஐயோ பீரோல் சாவி எடுத்துட்டோமா அப்படிம்பாங்க. அது மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த வெளிநாட்டு குடியுரிமைக்கு வந்து ஆசைப்பட்டாங்கன்னா அதெல்லாம் வந்து நடக்க மாட்டேங்குதுங்க. சிட்டிசன்ஷிப் கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்களே, அவங்களுக்குலாம் 12 வந்து பாதகாதிபதி இருந்தால் அவங்க வந்து எப்பயுமே வந்து அந்த குறிப்பிட்ட நாள் விசாவை கையில் வச்சுக்கிட்டு தான் வந்து வாழ்கிறாங்க. சார் 12 லக்னத்துக்கு சொல்லலாமா இல்லை சொல்லட்டுமா? சரி சரி. இப்போ வந்து மேச லக்னத்துக்கு வந்து லக்னாதிபதி வந்து சனி பகவான், அவங்களுக்கு வந்து பாதகாதிபதி லக்னாதிபதி வந்து செவ்வாய், அவங்களுக்கு வந்து பாதகாதிபதி வந்து சனி. அப்போ செவ்வாய் சனி காம்பினேஷன் வந்து நல்லதா? இதில் ஒருத்தவங்களுக்கு வந்து டவுட் வரும், எங்கள் லக்கணத்துலேயே வந்து சனி வந்து நீச்சமாக தானே ஆறாரு அப்படின்ற டவுட்டு வேகமாக வந்து கேட்பாங்க. இப்போ நம்ம சொல்லிட்டு போயிடுவோம், கீழே ஒருத்தர் கமெண்ட் போடுவார், மேசத்தில் சனி பகவான் நீச்சம் எப்படி பாதிப்பார்? நீச்சம் உச்சம் அது எப்படி இருந்தாலும் வந்து லக்னத்து கூட பாதகாதிபதி சம்பந்தமா? நம்ம முதலே இந்த ரூலை வந்து சொல்லிட்டோம், லக்னத்து கூடயோ லக்னாதிபதி கூடயோ பாதகாதிபதி சம்பந்தம் இருந்தால் வாழ்நாள் புறம் அந்த ஜாதகர் வந்து பாதகத்தை வந்து அனுபவிக்கிறார் அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து சொல்லிட்டோம். அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பாதகாதிபதி என்ன வேலை செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 குடையவனே அவங்களுக்கு வந்து 11 குடையவன். நல்லா புரிஞ்சுக்கணும், மேச லக்னத்துக்கு வந்து 10 குடைய சனி தான் வந்து 11 குடைய பாதகாதிபதி. அப்போ வந்து தொழில் சார்ந்த விஷயங்களில் அவங்க எடுக்கிற முடிவுகள் வந்து அவங்களுக்கு சரியாக இருக்காது. அந்த 10-11 சம்பந்தம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 50% என்னோட கணிப்பில் வந்து ஆண் வாரிசுகள் இல்லாமல் பெண் வாரிசுகள் தான் வந்து அதிகமாக வந்து இருக்கிறாங்க. ஒரு தொழிலை வந்து தலைமை பண்போடு ஏற்று நடத்தக்கூடிய திறன் இல்லாதவங்களாம் வந்து இருக்கிறாங்க. இப்படி தான் வந்து அவங்க அந்த மேச லக்னத்தோட லைஃப் வந்து போகுது. அதே நேரத்தில் 11 குடையவன் வந்து இளைய மனைவியை சொல்கிற ஸ்தானம் அப்படின்னா சம்பாதிச்சு அங்கே போய் அண்டர் கிரவுண்டில் போய் பணத்தை வந்து செலவு பண்ணிட்டு வருவாங்க. யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல போய் பணத்தை வந்து செலவு பண்ணிட்டு வருவாங்க. இல்லை பேராசை காரணமாக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தவறான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள் 10-11 சம்மந்தம் இருக்கிறவங்கள இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், நகை விலை வேகமாக ஏறுது, தங்க விலை வேகமாக ஏறுது, ஒரு 10 பவுன் வாங்கி வைப்பாங்க. அவங்க வாங்கின மறுநாளே 10,000 குறைஞ்சிருச்சு. இந்த சம்பவம் இப்போ நடந்தது. இப்போ ஒரு 10 நாளைக்குள்ளே என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், ரெகுலர் கிளைண்ட்டு கேட்டார், மேடம் ஒரு 10 பவுன் வாங்கி வைக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டார். சார் குறையும் அப்படின்னு. இல்லை எல்லாரும் ஏறுன்னு சொல்கிறாங்க, யூடியூப்பில் வந்து ஏறுன்னு போடுறாங்க அப்படின்னு வந்து சொன்னார். 1 லட்சம் லாஸ், அவ்வளோதான், ரொம்பலாம் லாஸ் இல்லை, 1 லட்சம் தான் லாஸ். அப்படி கிடையாது. நமக்கு வந்து லக்னாதிபதி கூட பாதகாதிபதி சம்பந்தமாக, அப்போ நம்ம வந்து எடுக்கிற முடிவுகள் வந்து சுய முடிவாக இருக்கக்கூடாது. யாராவது நல்ல லக்னம் வலிமை உள்ளவங்கள சார்ந்து வந்து இருக்கணும். அவங்க இது வந்து குறையாக நம்ம வந்து சொல்லலை, அவங்க வந்து எல்லா விஷயத்துலையும் தனக்கு இப்படி ப்ராப்ளம் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், அடுத்தவங்களோட ஆலோசனையில் நம்மளோட வாழ்க்கையை நம்ம வந்து வழி நடத்தணும். அப்போ நம்மக்கிட்ட கேட்டு பிரயோஜனம் கிடையாது. ஒரு 1000 ரூபா பணம் கட்டி நம்மக்கிட்ட கேட்குறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஏன்னா அப்போ அவங்க வந்து கேட்டுட்டு தவறான முடிவு எடுக்கிறதுக்கு கேட்காம அந்த 1000 ரூபாயாவது மிச்சப்படுத்திருக்கலாம்ல அவங்க. சரி, இப்போ வந்துங்க ரிஷப லக்னம்னு எடுத்துக்கோங்க. ரிஷப லக்னத்துக்கு வந்து 9 குடையவன் தான் வந்து பாதகாதிபதி. அதாவது 9ஆம் அதிபதி அவங்களுக்கு வந்து சனி, அவரே வந்து 10ஆம் அதிபதி. நான் முன்னையே ஒரு வசனம் சொன்னேன் பாருங்க, இப்படி ஒரு பிள்ளை என் வயிற்றில் பிறந்ததுக்கு நான் வந்து பிள்ளையே பெறாமல் இருந்திருக்கலாம் பாருங்க அப்படின்ற வந்து ஒரு வசனம் வந்து அவங்க தாய் தந்தையர்கிட்ட அவங்க வந்து வாங்குறாங்க. அவங்களுக்கு வந்து சாபம் கொடுக்குறாங்க நிறைய நான் பார்த்துருக்கேங்க. அதாவது இந்த விருச்சக லக்கணம், இந்த ரிஷப லக்கணம், இவங்கெல்லாம் வந்து தந்தைகிட்ட வந்து தந்தை தாய் 2 பேர்கிட்டையுமே வந்து சாபம் வந்து வாங்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு தடவை ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவை அவங்களே வந்து மாற்ற மாட்டாங்க. ஏன்னா ஸ்திர லக்கணம், அவங்க எடுத்த முடிவில் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக தான் வந்து இருக்கிறாங்க. இப்போ ஒரு தாய்க்கோ தந்தைக்கோ வந்து ஒரு உடம்பு முடியலை, ஏதோ ஒரு பணம் தேவைப்படுது அப்படின்னா, அண்ணன் இருக்கான்ல அவன் கொடுக்கட்டும், தம்பி இருக்கான்ல அவன் கொடுக்கட்டும். அண்ணன்கிட்டயோ தம்பிக்கிட்டேயோ வசதி இல்லாமல் இருக்கும், ஜாதகர்கிட்ட வசதி இருக்கலாம். அவங்க வந்து அண்ணனோ தம்பியோ செய்யட்டும், நம்ம ஏன் செய்யணும் அப்படிங்கும்போது, இவன்கிட்ட வசதி இருக்குல்ல அப்போ அவன் ஏன் செய்யலை அப்படின்ற பாதகத்தை வந்து தந்தை தாய் மூலமாக அவங்க வந்து வாங்குறாங்க. அந்த 9-10 சம்மந்தம் இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு தான் வந்து குழந்தை வந்து பிறக்குது. அதேமாதிரி இந்த
அவங்களுக்கு வந்து தர்ம காரியங்கள் வந்து செய்ய முடியறதில்ல. பண வசதி இருந்தால் கூட தர்ம காரியங்கள் வந்து செய்ய முடிய மாட்டேங்குது. இல்லை அந்த சூழ்நிலை வந்து அவங்களுக்கு வந்து ஒத்து வராமல் இருக்குது. கரெக்டாக தர்ம காரியம் செய்யணும்னு நினைக்கிற நேரத்தில் கையில் வந்து பணம் இல்லாமல் வந்து போகுது. நிறைய பேர் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், எங்கள் வீட்டில் வந்து கெட்ட சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்குலாம் வந்து பல வருடங்களாக வந்து வேண்டுதல் வந்து வச்சுருப்பாங்க. அந்த வேண்டுதல் வந்து அவங்க வந்து நிறைவேற்றுறதுக்கு போவாங்க. போயிட்டு வந்தோடனே அவங்களுக்கு குடும்பத்தில் வேறு ஏதாவது அசௌகரியங்கள் வந்து நடக்குது. அந்த தீர்த்த யாத்திரை செல்வது, அந்த முக்கியமான வழிபாடுகளை வந்து நிறைவேற்ற முடியாமல் வந்து போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது. இப்போ உபயலக்கணத்துக்கு நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ஜெயலலிதா அம்மா வாழ்க்கையை நம்ம வந்து சொல்லிட்டோம். உபயலக்கணத்துக்கு வந்து 7 குடையவனே வந்து 10 குடையவன். நல்லா பார்த்துக்கோங்க. 7 குடையவன் 10 குடையவனாக இருக்கிறனால பொண்டாட்டி டார்ச்சரோட மாமியார் டார்ச்சர் அதிகமாக இருக்கும். அவருக்கு ஜாதகருக்கு தெரியாது. நம்ம வந்து மனைவியோட அம்மா பண்ணுற டார்ச்சர் வந்து அவங்களுக்கு அவர் போடுற ஒரு டிவியில் வந்து ஒரு டாக் ஷோ வந்து பார்த்தேங்க, நீயா நானான்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஜாதகர் வந்து என்ன ட்ரெஸ் போடணும், எங்கே போகணும், எங்கே வரணும், அவரோட உடைமைகள் வந்து எந்த இடத்துல இருக்குது, அவர் வந்து எந்த ட்ரெஸ்ஸு என்ன சாப்பிடுவார், இதுவரை எல்லா விஷயங்களையும் மாமியார் தான் வந்து முடிவு பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு டாக் ஷோ நான் வந்து பார்த்தேன். இந்த மிதுன லக்னத்துக்கு 7-10 சம்மந்தம் இருக்கு இல்லையா. கணவரை விட, வாழ்க்கை துணையை விட, மனைவியை விட மாமியார் டார்ச்சர் தான் அவங்களுக்கு வந்து பெருசாக வந்து இருக்கும். அதே நேரத்தில்ங்க, எந்த நண்பன் தன் வாழ்க்கையில் வந்து தன்னை வந்து உயர்த்துவான்னு நினைக்கிறானோ, எந்த நண்பன் தன் வாழ்க்கையில் தன்னை உயர்த்தினானோ அந்த நண்பனே தான் அவங்க வாழ்க்கையில் அவங்க வந்து காணாமல் போகிறதுக்கு காரணமாக இருக்காங்க. நான் மிதுன லக்னங்க, எனக்கு வந்து 7 குடையவன் வந்து பாதகன்றதுனால நண்பர்கள் நிறையா உண்டு. ஆனால் எல்லாத்தையும் ஹாய் பாய் தான். ஏன்னா நட்பு வந்து ரொம்ப முக்கியங்க. நட்பு வந்து ரொம்ப வந்து புனிதமானது. எல்லாருக்கும் புனிதமான நட்பு வந்து கிடைக்காது. அப்போ எல்லாருக்கிட்டையும் ஹாய் பாய், அவ்வளோதான். அவங்க வீட்டில் ஏதாவது விசேஷம்னா நான் போகிறேன், என் வீட்டில் ஏதாவது விசேஷமா நீ வா. மற்றபடி வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் அந்த மாதிரியெல்லாம் வந்து எதுவுமே வச்சுக்கிறது வந்து கிடையாது. என்னோடய அனுபவத்தில் நான் நிறையா பட்டுட்டேன். அவங்க செஞ்ச தப்புக்கு வந்து நம்ம வந்து தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு கடகலக்கணத்தை எடுத்துக்கங்க. இது வந்து நம்ம தம்பி பாலா வந்து ஏற்கனவே வந்து பேசியிருக்கிறாரு. அதாவது கடகலக்கணத்துக்கு வந்து 4 குடையவனே வந்து 11 குடையவன். அதாவது ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அவங்களுக்கு வந்து பாதகம் வேலை செய்யுது அப்படின்ற கருத்து தம்பி பதிவு பண்ணியிருந்தாங்க. அது உண்மைங்க. என்னோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர் கடகலக்கணங்க, 1973 வந்து பிறந்தவர். அவருக்கு வந்து பாதகாதிபதி தசையும் கிடையாது, பாதகாதிபதி புத்தியும் கிடையாதுங்க. கடகலக்கணம். அவர் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் இருக்கும், புதுசாக வந்து கார் வாங்கினாங்க. அதுக்காக வந்து திருச்சிக்கு போய் நான் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு போய் வந்து காருக்கு வந்து பூஜை போட்டு வரேன்ட்டு வந்து போனாங்க. நல்ல வேலையில் இருந்தாருங்க. அவருக்கு வந்து பாதகாதிபதி தசையும் கிடையாது, பாதகாதிபதி புத்தியும் கிடையாதுங்க. வேலை போயிடுச்சுங்க. கார் வாங்கி 10 நாள் கூட ஆகலை. அவருக்கு வந்து அந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு அந்த பரிகாரங்கிறது வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப வந்து முக்கியம். அதே மாதிரி இந்த பாதகாதிபதி கல் வந்து நிறைய பேர் போடுவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அசௌகரியமான நிலைனா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஜோதிடரை போய் வந்து சந்திக்கிறோம். ஜோதிடரை போய் சந்திக்கிறோம். ஒரு சில பேர் வந்து ராசிக்கல் வந்து பரிந்துரைப்பாங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் லாபாதிபதி கல்லுன்னு போடுற அந்த சரலக்கணம் எல்லாருமே அந்த கல்லை போட்ட அடுத்த நாளே அவங்க இருக்கிற இடம் தெரியாது. 9 குடையவனோட கல் அப்படின்னு வந்து போடுறாங்க இல்லையா, அடுத்த நாளே வந்து தந்தையும் மகனும் வந்து பிரிஞ்சுருவாங்க. இல்லை தந்தையால் ஏதாவது ஒரு அசௌகரியம், ஒரு இடத்துல வந்து தந்தையே காலி ஆகிட்டார். இப்போ உபயலக்கணத்துக்குலாம் 7 குடையவனே வந்து 10 குடையவனாக வந்து வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து தொழில்காரகன் வந்து குரு தாங்க. மிதுன லக்னத்துக்கு தொழில்காரகன் குரு தாங்க. நீங்கள் வந்து கனக புஷ்பராகம் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவுட்டு. அவருக்கு தொழிலே இல்லை, மூடிடுவார். இழுத்துக்கிட்டு இருந்த தொழிலை கன்ஃபார்மாக மூடிடுவார். கல் போடுறதுலேயும் வந்துங்க கவனம் வேணும். கல் வந்து தப்பு கிடையாது. இப்போ நம்ம கோயிலில் போய் வந்து சிலையை தான் நம்ம வந்து கடவுள்னு வந்து கும்பிடுறோம். அந்த சிலைக்கு வந்து வைப்ரேஷன் ஏற்றிருக்காங்க, நம்பி நம்ம போகிறோம், நமக்கு நல்லது நடக்குது. ஆனால் கூட சில கோயிலுக்கு போயிட்டு வந்து அசௌகரியங்களும் நடக்குது இல்லையா. அது மாதிரி வந்து பாதகாதிபதிக்கு கல் போடக்கூடாதுங்க. அதே மாதிரி வந்து அவர் வந்து லாபாதிபதினு கல் போடக்கூடாது, பாக்கியாதிபதினு கல் போடக்கூடாது.
இந்த விஷயம் வந்து ரொம்ப வந்து முக்கியம். இப்போ சமீபமாக இந்த அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளையிலேருந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. போன சனிக்கிழமை என்னமோ நாங்கள் போயிட்டு வரும்போதுங்க ஒரு பெரிய ஒரு டாப் மோஸ்ட் ஒரு ஜோதிடரை வந்து நான் வந்து சந்தித்தேங்க. அப்படி ஒரு வயசான ஒரு ஜோதிடரை நம்ம வந்து பார்க்குறதெல்லாம் நம்மளோட பாக்கியம். அவர் வந்து கையில் வந்து கனக புஷ்பராகம் வந்து போட்டிருந்தாருங்க. காரில் வரும்போது அவர் வந்து அவரோட ஜாதகத்தை என்கிட்ட வந்து பேசிக்கிட்டே வர்றாருங்க. பார்த்தீங்கன்னா அவர் வந்து துலா லக்னம். ஏன்னா அவர் கடைசி அவர்கிட்ட நான் வந்து கேட்குறேன், அவர் ஜாதகத்தை வந்து என்கிட்ட கொடுத்த அன்றைக்கி வந்து ஆயிலிய நட்சத்திரம். ஏன்னா அவரோட குரு வந்து அவருக்கு வந்து இல்லை மகத்தில் வந்துருச்சு. குரு வந்து சந்திரன் வந்து அன்றைக்கி வந்து மகத்தில் வச்சிருச்சு. வந்த உடனே நான் வந்து நீங்கள் வந்து குரு வந்து அந்த 5ஆம் பார்வையை வந்து மகத்தை வந்து பார்த்ததுனால அவருக்கு வந்து துலா லக்னம் 7ல் வந்து குரு சனி வந்து இருந்துச்சு. நான் வந்து கேட்டேன், இப்போ வந்து இங்கே பணம் சம்மந்தப்பட்ட ஒரு கவலை உங்கள் மனசில் இருக்கான்னு வந்து நான் கேட்டேன். ஆமாங்க, எனக்கு வந்து இப்படி வந்து வெளியில் வந்து ஒரு 1.5 கோடிக்கு பக்கமாக பணம் வர வேண்டியது இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவர் கையில் வந்து 6 குடையவனோட கல் வந்து போட்டிருக்காரு. குரு கல்லுமா, சூப்பர்மா, இது போடணுமா அப்படின்னு அவர் நமக்கு வந்து சொல்கிறார். நான் ஒன்றுமே சொல்லலை. நம்ம என்ன சொல்ல முடியும்? கல் போடுறது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு எந்த கல் செட் ஆகும், நமக்கு எந்த சில பேர் வந்து தசைக்குன்னு வந்து கல் போடுறாங்க, புத்திக்குன்னு கல் போடுறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஜாதக ரீதியாக உண்மையிலே அதுக்கு வந்து நன்மை தருமா? எந்த கிரகத்தோட தசை வந்து நமக்கு நடக்குது, அந்த கிரகத்தோட தசை வேறு என்னென்ன கிரகங்கள் வந்து சாரம் வாங்கியிருக்கு, இது எல்லாமே வந்து பார்க்கணுங்க. அதே மாதிரி இப்போ ஒரு இப்போ கடகலக்கணம் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். அவருக்கு வந்து 4 குடையவனே வந்து 11 குடையவன். 4ஆம் இடங்கிறது வந்து தாய்ங்க, 4ஆம் இடங்கிறது வந்து தாய், 4ஆம் இடங்கிறது வந்து கல்வி, 4ஆம் இடங்கிறது வந்து சொத்து, 4ஆம் இடங்கிறது வந்து ஆரோக்கியம். அந்த 4 குடையவனும் 11 குடையவன் தான் 2 ஆதிபத்திய கிரகம். சுக்கிரன் வந்து 2 ஆதிபத்திய கிரகம். அப்போ 4 குடையவன் வந்து அதாவது 4லேயே வந்து ஆட்சி பலத்தோடு வந்து இருக்கிறாங்க. 4க்கு 8 தான் அவங்களுக்கு வந்து பாதகம். இது வந்து 4 குடையவன் வந்து 11, 11 குடையவன் 4லன்னு வந்து பலன் எடுக்கிறாங்க. நீங்கள் வந்து பண்ணை தொழில் பண்ணால் நல்லாயிருக்கும், விவசாயம் பண்ணால் நல்லாயிருக்கும், கால்நடை வளர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் சொத்து வாங்கினீங்கன்னா அந்த சொத்து வந்து விலையேறும்னு வந்து சொல்கிறாங்க. 4க்கு 8 தாங்க 11. அவங்க சொத்து வாங்கினாங்கன்னா ஒரு சொத்தை கண்டிப்பாக வந்து விற்பாங்கங்க. இல்லை அந்த சொத்துல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையால் வம்பு வழக்கை வந்து சந்திப்பாங்க. இல்லை ஜாதகருக்கு வந்து எப்பயுமே வந்து ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து இருக்கும், தாயால் மன உளைச்சல் வந்து இருக்கும். அதுமாதிரி இப்போ ஒரு சிம்ம லக்னம்னு எடுத்துக்கோங்க. இப்போ சிம்ம லக்னத்துக்கு வந்து ஏக யோகாதிபதி செவ்வாய், 4 குடையவனும் அவர் தான், 9 குடையவனும் அவர் தான். சிம்ம லக்னத்துக்கு வந்து பாதகாதிபதி தோஷம் உண்டா இல்லையா அப்படின்னு நம்ம ஒரு பட்டிமன்றம் வச்சா கூட அது வந்து தோஷம் கிடையாதுன்னு தான் தீர்ப்பு வரும். ஆனால் அந்த 4-9 காம்பினேஷன் தாய் தந்தை மூலமாக சாபத்தை ஏற்படுத்துது. தாய் தந்தை அவங்க வந்து பிரிஞ்சு வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கு சொத்தால பாதகம் வந்து இல்லை. இல்லை தாய் தந்தை அவங்களுக்கு வந்து அனுசரணையாக இருந்தாங்கன்னா சொத்து வந்து பாதிக்குது. ஏன்னா 2 ஆதிபத்திய மற்ற கிரகங்கள் ஏதாவது ஒரு ஆதிபத்திய ரீதியாக சுபபலனை தந்தால் மற்றொரு ஆதிபத்திய ரீதியாக அசுபபலனை ஜாதகருக்கு வழங்கியே தீரும். ஏக யோகாதிபதி உங்களுக்கு வந்து பாதிப்பே இல்லைன்னு நிறைய பேர் பலன் சொல்கிறாங்க. சரி, இப்போ ஒரு கன்னியா லக்னத்தை எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு வந்து 4 குடையவனும் 7 குடையவனும் வந்து குரு. மனைவி மேலே நான் ரொம்ப அன்பாக இருக்கேங்க, மனைவி மேலே நான் சொத்து வாங்குறேன் அப்படின்னா அந்த சொத்து அவங்கக்கிட்ட தங்கவே தங்காது. என் பையன் வந்து கல்யாணம் வரைக்கும் நல்லா தாங்க இருந்தான், ஆனால் திடீர்னு வந்து உடம்பு முடியாமல் போகுதுங்க. நல்ல பையங்க, நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த பையங்க, பையனுக்கு வந்து உடம்பு முடியல அப்படின்னா அங்கே 7ஆம் இடத்து கூட பாதகாதிபதி கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இல்லை லக்னத்தில் வந்து பாதகாதிபதி கனெக்ட் ஆகுறன்னு அர்த்தம். புதன் வந்து இவங்களுக்கு வந்து லக்னாதிபதி, கன்னி லக்னத்துக்கு வந்து புதன் வந்து லக்னாதிபதி. அவர் வந்து 7ல் போய் வந்து நீச்சமாகிறார். ஒரு திருமணம் நான் பார்த்துருக்கேன், 7ல் வந்து நீச்சம் தானே நிற்கிது, கிரகம் நீச்சமாகி தானே நிற்கிது, அதனால் வந்து பாதிப்பு இல்லைன்றாங்க. கல்யாணம் ஆனால் 4 மாதம் 5 மாதத்துலேருந்தே ஜாதகருக்கு வந்து உடல்நல குறைவு வந்து அதிகமாகி நிறைய பாதிப்பை வந்து சந்தித்து நிறையா பரிகாரம் செஞ்சு தான் அந்த ஜாதகர் வந்து மீண்டு வந்தார். அப்போ 4 குடையவனே வந்து 7 குடையவனாக இருக்கிறதுனால வாழ்க்கை துணை பேரில் வந்து உபயலக்கணம் இல்லை கன்னியா லக்னம் வந்து சொத்து வாங்குறத வந்து தவிர்த்துக்கணும். அதே மாதிரி தான் தனுசு லக்னத்துக்குமே வந்து வரும். வாழ்க்கை துணை பேரில் வாங்கக்கூடாது. அவங்க குடும்பத்தில் யாரோட பேர், குழந்தைங்களோட பேர் நல்லா இருந்தால் அந்த குழந்தைங்களோட பேரில் வந்து சொத்து வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க.
பரிகாரன்றது வந்து தனியாக இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்கன்றதெல்லாம் வந்து பரிகாரமே வந்து கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பரிகாரன்றது வந்து ஜாதகத்துக்குள்ளேயே தான் இருக்குது. அந்த ஜாதகத்துக்குள்ளே இருக்கிற விஷயமே தான் நமக்கு வந்து பரிகாரம். இப்போ 4 குடையவனு 7 குடையவனு சம்மந்தப்பட்டுச்சுன்னா அப்போ வந்து சில பேர் வந்து ரொம்ப அதீத அன்பால் வந்து அம்மா பேரில் சொத்து வாங்குவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று வாழ்க்கை துணை பேரில் வாங்குவாங்க, இல்லை அம்மா பேரில். ரெண்டுமே பாதகம் தாங்க உங்களுக்கு. இப்போ ஒரு துலா லக்கணத்தை வந்து எடுத்துக்கங்க. அவங்களுக்கு வந்து துலாம் வந்து சரலக்கணம், கடகம் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஆமாம் பாதகாதிபதி. இப்போ அவங்களுக்கு வந்துங்க நல்லா இல்லை இருங்க, துலா லக்கணம் 8 9 10 சிம்மம், சாரி சூரியன் தான் வந்து பாதகாதிபதி. இப்போ துலா லக்கணத்தை எடுத்துக்கோங்க. அவங்க வந்து அப்பா கூட லக்கணத்திலே வந்து சூரியன் வந்து நீச்சங்க, அப்பா இருக்க மாட்டார் அப்படின்னு வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. இப்போ அப்பா கூட அவர் வந்து கூட்டு தொழில் செஞ்சால், அப்பாவையே வந்து அவர் வந்து முன்னாலே வச்சு தொழில் செஞ்சார், அப்பா கூட சேர்ந்து தொழில் செஞ்சார்னா அவருக்கு வந்து பாதிக்குதுங்க. அப்பா வந்து 2 கல்யாணம் பண்ணாருன்னா பையனும் 2 கல்யாணம் பண்ணுறாரு. துலா லக்கணம் எப்பயுமே வந்து அப்பாவை முன்னிலைப்படுத்தி எந்த விஷயங்கள் செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து பாதகத்தை அது வந்து கொடுக்குது. இப்போ விருச்சக லக்கணத்தை எடுத்துக்கோங்க. அது வந்து ஸ்திர லக்கணம். 9 குடையவன் வந்து அவங்களுக்கு வந்து சந்திரன் வந்து லக்கணத்திலே வந்து நீச்சம், லக்னாதிபதி 9ல் நீச்சம். அப்போ பாருங்கள், அப்பாவும் பையனும் வந்து கடுமையான எதிரிகளாக இருக்காங்க. நான் உன் மூஞ்சல் முழிக்கவே மாட்டேன்னு அப்பா சொல்லுவார், பையன் நீ செத்த கூட நான் உன் மூஞ்சல் முழிக்க மாட்டேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் சாபம் கொடுக்குறது. நம்ம முதலே சொன்னோம், இந்த பாதகாதிபதி வந்து ஒருத்தர் மூலமாக நமக்கு வந்து சாபத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து தந்தையை பற்றி சொல்கிறதா, இல்லை அந்த 9ஆம் இடம் வந்து சந்திரனோட வீடுன்றதுனால தாயால் பாதகமா தந்தையால் பாதகமா? விருச்சக லக்னத்துக்குங்க சந்திரனை மாதிரி வந்து பாதகத்தை வந்து வேறு எந்த கிரகம் எல்லா லக்னத்தையும் விட விருச்சக லக்னத்துக்கு பாருங்கள் பாதகாதிபதி தசை வந்து ரொம்ப கடுமையான பாதிப்பை வந்து கொடுக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய எக்ஸ்போர்ட்ருங்க, அவர் வந்து மிதுன லக்கணம், ஆனால் விருச்சக ராசி. அவர் பார்த்தீங்கன்னா சந்திர திசையில் அவருக்கு வந்து சந்திரன் வந்து கேட்டை 6 குடைய லக்னாதிபதி வந்து 6ல், நான் சொன்ன மாதிரி 1 6 சம்பந்தம். அவர் பட்ட கஷ்டத்துக்கு அந்த சந்திர தசை 10 வருஷம் பெரிய எக்ஸ்போர்ட்டர். இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் வந்து லீடிங்கில் வந்து இந்த எக்ஸ்போர்ட்டர்லாம் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜ்ன்றதில் அவர் வந்து செகண்ட் ஸ்டேஜில் இந்தியா லெவலில் பேன் இந்தியா லெவலில் இருந்த ஒரு எக்ஸ்போர்ட்டர் அடுத்த வேலை சோத்துக்கு யாராவது வீட்டுக்கு வந்துடுவாங்களோ அப்படின்னு பயந்த நிலைமைக்கு போயிடுச்சு. இப்போ பாதகம் வேலை செய்தால் செய்யலை தசை, இது வந்து தசையோடு சம்மந்தப்படுது. நம்ம வந்து ஒரு கடகலக்கணத்துக்கு வந்து சொன்னோம், ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வந்தாருன்னு. பாதகாதிபதி எப்படியுமே ஏதாவது ஒரு விதத்தில் பாதத்தை வந்து செஞ்சுக்கிட்டு தான் வந்து இருக்கிறார். இப்போ தனுசு லக்னத்தை எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு வந்து 7 குடையவனே வந்து 10 குடையவன். நம்ம எப்படி மிதுனத்துக்கு சொன்னோமோ அதே மாதிரி தான் மாமியாரை தான் அதிகமான பாதிப்பை வந்து கொடுப்பாங்க, மனைவியோட பாதிப்பு வந்து பெருசாக வந்து இருக்காது அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் அவங்க வந்து கூட்டு தொழில் செஞ்சாங்கன்னா மாமியாரையோ வாழ்க்கை துணையோ அவங்க வந்து கூட்டு தொழில் வச்சு செய்யக்கூடாது. ஏன்னா 7 10 காம்பினேஷன் வரும்போது அவங்களுக்கு மனசு ஆட்டோமேட்டிக்காக கூட்டு தொழிலை நோக்கி தான் வந்து போகும். பொதுவாக வந்து அவங்கள வந்து கூட்டு தொழிலை வந்து தவிர்த்துக்கிறது வந்து நல்லது. இப்போ ஒரு மகர லக்னத்தை எடுத்துக்கோங்க. மகரம் வந்து சரலக்கணம். அவங்களுக்கு வந்து செவ்வாய், அதாவது 4 11 கூடிய செவ்வாய் தான் வந்து அவங்களுக்கு வந்து பாதகாதிபதி. ஒரு மகர லக்னங்க, அவருக்கு வந்து லக்கணத்திலே வந்து செவ்வாய் ராகு வந்து இருக்குது. அவர் பார்த்திங்கன்னா தன்னோட தகுதிக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு வந்து ஆசைப்பட்டார். ஆனால் அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவங்க வந்து அந்த மாப்பிள்ளையை பற்றி பெருசாக ரொம்ப, ஏன்னா 11ஆம் இடங்கிறது வந்து மருமகன். எதுக்காக நான் அந்த இடத்த நான் சொல்ல வரேன்னா, பாதகாதிபதி எந்த பாவத்தோடு சம்மந்தப்படுறாரோ அந்த ஆதிபத்திய உறவு ரீதியான பாதிப்பை கொடுப்பாருன்னு நம்ம வந்து சொல்லிட்டோம். 11ஆம் இடங்கிறது வந்து மருமகன். பெரிய அந்த அப்பா டக்கரு இப்படி அப்படின்னு வந்து ரொம்ப எய்ம் பண்ணி வந்து கல்யாணம் பண்ணிச்சாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் கூட வந்து ஆகலைங்க. ஒரு நாள் வந்து அவர் வந்து ஃபோன் பண்ணுறாராம், என்னம்மா சமைக்கிற அப்படின்னு மகட்ட வந்து கேட்குறாராம். அப்போ அரிசி இல்லை, வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அரிசி காலியாகி 2 நாள் ஆச்சுன்னாங்களாம். 108 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ஒரு ஃப்ளாட்டு, ஒரு காரு. 11ஆம் இடங்கிறது வந்து மருமகன். சொத்தெல்லாம் அடமான வச்சு மருமகனை கூட்டிகிட்டு வந்தார். இப்போ அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருமகனை எப்படி உயர்த்தி வைக்கிறது? நம்ம சமுதாயத்தில் மருமகன் வந்து நல்ல அந்தஸ்தான பையன்னு சொல்லிட்டோம். பையன் நல்ல பையன் தான், அந்தஸ்தான பையன் தான், அதெல்லாம் நம்ம இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் தொழில் அவருக்கு வந்து மருமகனுக்கு தொழில் சப்போர்ட் பண்ணல.
அந்த தொழில் மூலமாக அவரால் வந்து சம்பாதிக்க வந்து முடியலை. இப்போ ஒரு கும்பலக்கணம்னு எடுத்துக்கோங்க. கும்பலக்கணத்துக்கு வந்து ஸ்திர லக்கணம் 9 கூடையவன் வந்து சுக்கிரன். இப்போ நம்ம முதல் சொன்ன மாதிரி 4, 9 காம்பினேஷன். கும்பலக்கணத்துக்கு வந்து சுக்கிரன் வந்து பாதகத்தை செய்ய மாட்டார். சுக்கிரன் சனி வந்து நட்பு கிரகங்கள் தான் வந்து சொல்கிறாங்க. 4, 9 சம்மந்தமாக நீ சொத்தால் வந்து பூர்வீக சொத்தால் அவமானப்படுவ, இல்லை தாயால் அவமானப்படுவ, இல்லை தந்தையால் அவமானப்படுவ, இல்லை தாய் தந்தை சாபம் உண்டு. ஒரு மீன லக்கணத்தை எடுத்துக்கங்க. மீன லக்கணத்துக்கு வந்து 7 கூடையவன் தான் வந்து பாதகாதிபதி. அதாவது புதன் தான் அவங்களுக்கு வந்து பாதகாதிபதி. புதன் வந்து மீன லக்கணத்தில் வந்து நீச்சம். ஏன்னா 7ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் வந்து உச்சம். இவங்க வந்துங்க வாழ்க்கை துணையோட உணர்வுகளை வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த உச்ச நீச்சத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எதிராளியோட உணர்வுகளை வந்து வாழ்க்கை துணை வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போ இவர் வந்து சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு வந்து சொன்னால் அவங்க வந்து பார்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பார்க்குக்கு போகணுன்னா இவங்க வந்து சினிமாவுக்கு போகணும்பாங்க. இவங்க ஒரு பொருளை வாங்கணும்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து அந்த பொருள் வாங்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து பாதகாதிபதி தன்னோட வேலையை வந்து எந்த நிலையிலையும் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. தசாபுத்தி காலங்களில் அதிகமாக இருந்தால் புத்தி காலங்களில் வந்து ஒரு 50% அதோட எஃபெக்ட் இருக்குது. லக்னம் லக்னாதிபதி கூட சம்மந்தப்படுற பாதகாதிபதி வாழ்நாள் பூரா ஜாதகரை வந்து பாதிக்கிறார். பரிகாரம் இப்போ நம்ம ஒரு பரிகாரம் நம்ம வந்து முதலே சொல்லிட்டோம். சொல்லுங்கம்மா. சரி சரி சரி. இப்போ பரிகாரன்ற ஸ்டேஜுக்கு இப்போ நம்ம வந்து வந்துட்டோம். ஒவ்வொரு லக்னத்துக்குமே நான் அந்த கட்டுரையில் வந்து ஒவ்வொரு லக்னத்துக்குமே வந்து பரிகாரம் வந்து நான் வந்து எழுதியிருந்தேன். அவ்வளோ விரிவாக நம்ம வந்து இங்கே வந்து பேச முடியாது. இப்போ ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நம்மளை வந்து உறுத்துது, ரொம்ப துரத்துது, ரொம்ப நம்ம வந்து அவமானத்தை சந்திக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்மளை நம்ம வந்து மாற்றணும். நம்ம உருவத்தை வந்து நம்ம வந்து முதல்ல வந்து மாற்றணும். இப்போ பெண்ணாக இருந்தால் நல்ல அலங்காரமான உடைகள், நல்ல ஆபரணங்கள் வந்து போட்டிருந்தாங்கன்னா அந்த தசாபுத்தி காலம் முடிகிற வரைக்கும் அவங்க வந்து ஆடை அலங்காரத்தை வந்து குறைச்சிக்கணும். இப்போ ஆணாக இருந்தால் தன்னோட உருவத்தை வந்து மாற்ற முடியும். எப்படி? மொட்டை அடிச்சுக்கலாம். உருவத்தை வந்து மாற்றணும். சில பேருக்குலாம் நான் வந்து ஹேர் கலரிங் பண்ண சொல்லியிருக்கிறேன். இவர் இன்னார் எங்கேயோ இவரை பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி அவரோட உருவத்தை வந்து மாற்றணும். ரெண்டாவதாக ரொம்ப அதிகமான பாதகத்தை வந்து சந்திக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து எந்த ப்ராப்ளம்னாலும் வந்து நம்ம இயல்பாகவே சொல்கிறது வந்து எனக்கு வந்து 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, நம்ம அவரே நம்மளும் முடிச்சிருவோம். சனிக்கிழமைங்க காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும், மதியானம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், நைட்டு 8லேருந்து 9 மணி வரைக்கும் உள்ள சனி ஓரைகளில் நீங்கள் வீட்டில் சமைக்காதீங்க, சாப்பிடாதீங்க. முடிஞ்சால் அந்த டைம்களில் வந்து மௌன விரதம் இருங்க. இல்லை அந்த நாள் பூரா, அந்த சனிக்கிழமை பூரா வந்து மௌன விரதம் இருங்க. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அது முடியாது. ஆனால் நம்மளால் 6 to 7, மதியானம் 1 to 2, நைட்டு 8 to 9 இந்த சனி உரைகளில் சமைக்காமல் சாப்பிடாமல் இருக்க முடியும் இல்லையா? இப்படி வந்து ஜோதிடத்துக்குள்ளே வந்து நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது. எந்த கிரகம் எப்படி வந்து நமக்கு வந்து பலன் தரும் அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு பலன் சொல்லும்போது ரொம்ப சுபத்துவமான பலன்கள் வந்து உண்டு. இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த அன்பு சகோதரர் பண்டிட் பாலசுப்ரமணியம் அவருக்கு மிகுந்த நன்றிகள். இதுவரைக்கும் என்னோட பேச்சை வந்து பொறுமையாக கேட்ட அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.